உங்க மனசை ஒரு கப்பலா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கப்பலோட கேப்டன் தான் உங்க கான்சியஸ் மைண்ட். ஆனா அந்த கப்பலோட என்ஜின் ரூம்ல வேலை செய்யற லேபர்ஸ் தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட். எப்படி கப்பல்ல கேப்டன் சொல்றத என்ஜின் ரூம்ல இருக்கவங்க தட்டாம வேலை செய்வாங்களோ அதே மாதிரி தான் உங்க கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட் கேட்கும். இது ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்கவே கேட்காது. எக்ஸாம்பிளுக்கு கப்பலோட கேப்டன் நீ லெஃப்ட்ல மூவ் பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜின் ரூம்ல இருக்கவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்ஜின் ரூம்ல வேலை செய்யறவங்க அது ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே லெஃப்ட்ல திருப்புவாங்க. அதே மாதிரி தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நடந்துக்கும். எக்ஸாம்பிள், என்னால இந்த கார் வாங்க முடியாது அப்படின்னு நீங்க உங்க சப்கான்சியஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்டு ஓகே, நான் இந்த காரை உங்களை வாங்குறதுக்கு இல்லாம பாத்துக்கிறேன், உங்ககிட்ட பணம் சேர்றதுக்கு இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பூரா அந்த காரை வாங்குறதுக்கே இல்லாத மாதிரி பண்ணும். இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோட பவர். ஸோ இனிமே நல்ல எண்ணங்களா யோசிங்க. நல்ல